ஒரு அழகான காட்டில் பசுமையான மரங்களும் பறவைகள் பாடும் காற்றும் வீசியது. அந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய குகை. அந்த குகையில் வாழ்ந்தான் அரண்யா, ஒரு பெரிய சிங்கம். அரண்யா வலிமையானவன்தான், ஆனால் அவன் வன்முறை இல்லாத வாழ்க்கை விரும்பினான். அவனுக்கு முக்கியமானது அமைதி, அன்பு, ஒற்றுமை. அவன் சிங்கம் என்றாலும் பிற விலங்குகளிடம் மென்மையாக பழகுவான். அவனது கண்களில் நம்பிக்கை, வார்த்தைகளில் புரிதல் இருந்தது. காட்டு குடியரசு. அரண்யா காட்டை ஒரு குடும்பம் போல நடத்தினான். ஒவ்வொரு விலங்குக்கும் தன்னுடைய பங்கு, வேலை, உரிமை இருந்தது. மான் குளம் தாவி விளையாடும் இடங்களை பராமரித்தது. யானைகள் தண்ணீர் குளங்களை சுத்தமாக வைத்தது. பறவைகள் தகவல் பரிமாற்றம் செய்தன. சண்டை ஆரம்பம். ஒரு நாள் ஒரு மான் மற்றும் ஒரு முதலை ஒரு சிறிய குளத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். மான் கூறியது, இந்த குளம் எங்களுடைய தாவல் இடம், நீங்க வெளியே போங்க. முதலை சொன்னது, இந்த குளம் என் வீடு மாதிரி, நீங்க தான் விலகணும். அந்த சண்டை பெரிதாகி விட்டது. மற்ற விலங்குகளும் குழப்பத்தில். அப்போதுதான் அரண்யா வந்தான். அவன் எழுதிய ஒரு நிசப்தம். எல்லாரும் அமைதியாயினர். அரண்யா, இந்த காடு எதுவும் ஒருவருடையதல்ல, இது எல்லோருக்கும் பொதுவானது. அவன் அன்புடன் மனதை தொடும் வார்த்தையில் சொன்னான், நீங்கள் இருவரும் வேண்டுமென்றால் இந்த குளத்தை பகிரலாம். ஒருவருக்கு காலை, மற்றவருக்கு மாலை. எதற்காக சண்டை, எதற்காக பகை? மான் மற்றும் முதலை ஒருவரையொருவர் பார்த்தனர். மெதுவாக சிரித்தனர். மன்னிக்கணும் ராஜா, நாங்கள் இப்போதுதான் உண்மை புரிஞ்சிக்கிட்டோம். அமைதி மீண்டும். அந்த நாள் முதல் அந்த காடு வேற மாதிரி மாறிவிட்டது. விலங்குகள் ஒருவருக்கொருவர் உதவினர். சண்டைகள் இல்லாமல் அனைவரும் நல்லுறவில் வாழ்ந்தனர். அரண்யா இன்னும் பெரிய ராஜா ஆனான். அவன் யாரையும் வீழ்த்தி வென்றதில்லை, ஆனால் அன்பால், அறிவால் எல்லோரையும் வென்றான். முடிவு வலிமை போதும் இல்லை, நல்ல மனசும் தேவை. ஒரு உண்மையான ராஜா அனைவருக்கும் ஒளி தருவான். அரண்யா அதுவாக இருந்தான்.